ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஆதார் கார்டு மிஸ் ஆகிடுச்சு. அப்படி இல்லை, எனக்கு எமர்ஜென்சியாக என்னோட ஆதார் கார்டு தேவைப்படுது. நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், வீட்டில் இல்லை, என்கிட்ட அந்த ஆதார் கார்டுமே இல்லை. ஆனால் என்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருக்குது அப்படின்னா, உங்களால் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் ஈஸியாகவே சாஃப்ட் காப்பியாகவும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹார்ட் காப்பி வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு கூகுள் போய்ட்டு ஆதார் கார்டு டவுன்லோடுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு வந்தோடனே யுஐடிஏ, இது மொபைல், லேப்டாப்ஸ் எல்லா ஸ்க்ரீனுக்குமே சிமிலர் தான் இருக்க போகுது. அதனால் பெருசாக கன்ஃபியூஷன் இல்லை. அந்த யுஐடிஐ போர்ட்டலை விசிட் பண்ணதும் மை ஆதாங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த இடத்துல நமக்கு தேவையானது இந்த டவுன்லோட் ஆதார்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நான் ஃபியூச்சரில் வரக்கூடிய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஆதார் தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல செலக்ட் 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஆர் 6 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி ஆர் 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா, ஒன்று நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ஆதார் கார்டில் லென்த், அதாவது ஃபுல் சைஸ் ஆதார் வச்சுருந்தா அதில் 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி இருக்கும், அதை வச்சு இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆதார் கார்டு வந்து நியூ அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் 28 டிஜிட் ரிசிப்ட் நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எந்த வே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐடினாலும் சரி, விர்ச்சுவல் ஐடினாலும் சரி, ஆர் ஆதார் நம்பர்னாலும் சரி, உங்களோட உங்ககிட்ட என்ன நம்பர் இருக்கோ அதுக்கான செலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஆதார் நம்பர் வைஸ் தான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஆதார் நம்பர் நான் மொபைல்லேயே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஒன்ஸ் என்னோடய ஆதார் நம்பர் நான் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அங்கே இருக்க கேப்சாவை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே இருக்க கேப்சாவை வெரிஃபை பண்ணி முடித்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் டு அப்படின்றது ஓடிபிங்கிறது ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஆகிருக்கும். அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபின்ற ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் உங்ககிட்ட வந்து அந்த ஓடிபி போட்டதும் மேலே ஒரு முக்கியமான செக் அவுட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, உங்களோட ஆதார் கார்டு வந்து அதை மாஸ்க் பண்ணியிருக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. மாஸ்க்னா என்னென்னா, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருக்கும். லைக் ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். நீங்கள் நிறைய பேரோட ஆதார் கார்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேணுமா, இல்லை எல்லா டேட்டாஸும் ஷோ பண்ணுற மாதிரி வேணுமான்னு கேட்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தேவை. அதனால் நான் வந்து மாஸ்க் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணல. டேட்டா பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ யுவர் ஆதார் இஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கான அந்த டாக்குமெண்ட் பிடிஎஃபோட பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நேமும் டேட் ஆஃப் இயரும் கொடுக்கணும். லைக் இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க. அனீஷ்னா அனீஷ்ன்ற அந்த 4 லெட்டர்ஸ் ப்ளஸ் டேட் ஆஃப் இயரை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னோட டாக்குமெண்ட்டில் என்னோட நேமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ், சில பேருக்கு இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், எனக்கு பேக்கில் தான் இருக்குது. அதில் என்னோட நேமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் ப்ளஸ் டேட் ஆஃப் இயரை கொடுத்துக்கிறேன். மவுஸ் கொடுத்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இதை டவுன்லோட் பண்ணதை வந்து ஈஸியாக சாஃப்ட் காப்பிலேருந்து ஹார்ட் காப்பியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து யாருக்கும் ஷேரும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் பாய் ஃப்ரம் ஸ்டீஃபே தமிழ். தேங்க்யூ.